100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம்தான் என்ன? நீங்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன? உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பண வரவு, திருமண வாழ்க்கை இவையெல்லாம் சிறப்பாக அமைய என்ன செய்யணும், எதிர்காலம் சிறப்பாக இருக்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். விருச்சக ராசியினுடைய உங்களுடைய ராசி அதிபதி யார் என்று பார்க்கும்போது முருகப்பெருமானின் அவதாரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்றார். கால புருஷனின் அங்க அமைப்பில் ஜன நேந்திரயங்களை குறிக்கக்கூடிய 3வது ஸ்திர ராசிதான் உங்களுடைய விருச்சகம் ராசி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் அனுஷம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் உங்களுடைய விருச்சக ராசியில் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் விருச்சகம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு எலும்புகள் வெளியே தெரியாத மாதிரி தசை மூடி சற்று உருண்டை உடல் அமைப்போடு இருப்பீங்க. நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடன் நீங்கள் இருந்தாலும் தேலின் விஷத்தை போல சற்று உங்களுடைய பேச்சால மற்றவருடைய மனதை புண்படுத்தி கொண்டே இருப்பீங்க. மாநிறமும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படுவீங்க. நடை உடை பாவனைகளில் ஒரு தோற்றம், கம்பீரமான தோற்றம் நிச்சயம் உங்ககிட்ட இருக்கின்றது. நியாய அநியாயங்களை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். தேலின் குணத்தை கொண்டவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால விஷமத்தனம், குறும்புத்தனம் இது ரெண்டுமே உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதவங்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பீங்க, தண்டித்து கொண்டே இருப்பீங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் தான் முதலிடம் பிடிப்பீங்க. பிடிவாத குணம் சற்று அதிகம் கொண்டவர் நீங்கள் அப்படின்றதுனால உங்களை மாற்றுவது அரிதினும் அரிது என்று தான் சொல்ல வேண்டும். பிறருக்கு எதையும் விட்டு கொடுத்து தரமாட்டீங்க. உங்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிடவும் முடியாது. பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய தவறுகளை, உங்களுடைய குற்றம் குறைகளை மறந்துடுவீங்க. துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வீங்க. உங்ககிட்ட பேசி எளிதில் ஜெயித்துவிட, வெற்றி பெற்றுவிட முடியவே முடியாது. முன் கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பதால் உங்ககிட்ட இருந்து ஒரு அடி விலகியே இருப்பது நல்லது அப்படின்ட்டு மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க. முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசி விடுபவர்களாகவும் இருக்கீங்க. நீங்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கின்றது அப்படின்றத யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் மனம் தளராது, அயராது முயன்று பாடுபடுவீங்க. என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். மற்றவர்களுடைய எதிர்ப்புகளுக்கு அஞ்சாது பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறக்கூடியவர்களாக நிச்சயம் நீங்கள் இருப்பீர்கள். இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் பற்றி பார்க்கும்போது வாழ்க்கை துணை, உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில் நிறைய அனுகூலங்களை பெற முடியும் என்றாலும் திருமணத்திற்கு பின் படிப்படியாக அது குறைந்து விடும். அதாவது திருமணமாய் கொஞ்ச நாள் நல்லபடியாக ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு படிப்படியாக அதெல்லாம் குறைஞ்சிடும். எது எப்படியா இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல வசதி வாய்ப்புகளுடனும் புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்றவற்றுடன் சிறப்பாகவும் நீங்கள் வாழ்வீங்க. உங்களது விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் வாழ்க்கை துணை உங்களுக்கு நிச்சயம் அமைவாங்க. வரவுக்கு ஏற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவீங்க.
எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக அமையும். திருமணம் ஆகும் வரை பெற்றோருடைய ஆதரவு இருந்தாலும் திருமணத்துக்கு பின் தனித்து வாழ வேண்டிய நிலை நிச்சயம் உங்களுக்கு உருவாகும் என்றுதான் சொல்ல வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு பண வசதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பண பற்றாக்குறையோ பண தடையோ பெருசாக ஏற்படாது. மற்றவர்களுடைய பணமாவது உங்களுடைய கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆடம்பர வசதிகளுக்கு ஆசைப்படுபவர்களாகவும் பூர்வீக சொத்துக்களை விற்றாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்பவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. இளமை பருவத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் போக போக நடுத்தர வயதில் ரொம்ப உழைத்து உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் பெருக்கிக் கொள்பவராக இருக்கீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்பவர்கள் தான் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள். இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டது எல்லாம் வீண் போகாது அப்படின்றதுக்கு ஏற்றார் போல உங்களுடைய வாழ்க்கை அதன் பிறகு சிறப்பாக இருக்கும். வயோதிக வயதில் நோய் நொடி இருக்கக்கூடிய வயதில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கும். சொந்த வீடு இருந்தாலும் அது கொஞ்சம் பழமையானதாகத்தான் இருக்கும். மற்றவர்களுடைய சொத்தாகவும் அது இருக்கும். ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதிகள், ஒரு சிலருக்கு பசு கன்று போன்றவற்றையெல்லாம் பெற்று ஆடம்பரமாக சுகபோக வாழ்க்கையை வாழ்வீங்க. அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பெருசாக இல்லை. அப்படியே இருந்தாலும் அதனால் பண விரயங்கள் தான் ஏற்படும். பொருளாதார நிலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள தனவரவு நிச்சயம் இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரும்பாலும் புத்திரர் வழியில் தெய்வ அருள் நிறைந்திருக்கும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு நற்பலன்களும் சமுதாயத்தில் பேரும் புகழும் ஏற்படுமே தவிர கெட்ட பெயர் ஏற்படாது. சின்ன வயசில் இருந்து விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் சமூக நல சேவைகளில் ஈடுபட்டு தளராது மற்றவர்களுக்காக பாடுபடுபவர்களாக இருக்கீங்க. எதிரிகள் உங்களை கண்டால் அஞ்சி நடுங்கும்படி கிடுக்கி பிடி போட்டு வச்சிருப்பீங்க. பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் என்பதால் சாதித்தே தீருவீங்க. எதையும் அரசாங்க வேலையோ அரசியல் துறைகளையோ பணிபுரியும் வாய்ப்பு பெற்றிருப்பீங்க. வாசனை திரவியங்கள், தேன், கோதுமை போன்றவற்றையும் வாங்கி விநியோகம் செய்வீங்க. மருத்துவ அறிஞர்களாகவும் ரசாயன துறையில் புகழ்பெற்றவர்களாகவும் விவசாய துறையில் கொடிகட்டி பரப்பவர்களாகவும் இருப்பீங்க. சுதந்திரமாக இருப்பதையே விரும்புபவர்கள் நீங்கள் என்பதால் எல்லோரும் தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளார அடிக்கடி வந்து போகும் அப்படின்றதையும் யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நிமிர்ந்த நேரான தேகம், உறுதியான உடல், கம்பீரமான தோற்றம், போதுமான அளவு கேசம், அகன்ற நெற்றி, கூர்மையான காது, குறுகிய உதடு, நீண்ட கழுத்து, அகன்ற மார்பு, விரிந்த புஜம், உறுதியான நீண்ட கைகள், நீண்ட கால்கள், வலிமையான தேகமுடையவர்களாக இருப்பவர்கள்தான் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை ரகசியமும் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கின்றது. கம்பீர நீண்ட கேசம், அழகிய வரிசையான பற்கள், அழகிய தோற்றம் கொண்டவர்கள் தான் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதிக ஊக்கம் கொண்டவர்களாக, மற்றவர்களை ஊக்கப்படுத்துபவர்களாக இருக்கீங்க. எடுத்த காரியத்தை திறமையுடன் வெற்றியுடன் முடிப்பவர்கள் தான் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள். தைரியமானவங்க நீங்கள். எதையும் நேருக்கு நேராக செய்பவர்கள், சொல்பவர்கள். கல்வியில் ஆர்வம் அதிகம் இருக்கும். சதா சர்வகாலமும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பீங்க எதையாவது பற்றி. நீங்கள் எளிதில் திருப்தி அடைய மாட்டீங்க. உங்களிடம் சுயநல போக்கும் யாரிடமும் ஒட்டாத குணமும் காணப்படும். உங்களிடம் மிதமிஞ்சிய கற்பனை வளம் இருக்கும். அன்பாக நடந்து கொள்வீங்க மனைவி பிள்ளைகளிடம். மனைவியின் பேச்சுகளுக்கு அதிக மதிப்பு கொடுப்பீங்க. தாய் தந்தையிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வீங்க. உங்களின் வாழ்க்கையில் சிரமங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய திறமையால் வெற்றி காண்பீங்க. எல்லாத்தையும் சமாளித்து ஊக்கத்துடன் உற்சாகத்துடன் இருப்பீங்க. எப்போவுமே விரும்பும் போது பற்று கொள்வதும் வெறுப்பு வரும்போது விலகி கொள்வதும் உங்களுடைய இயல்பாக இருக்கின்றது. நீங்கள் எப்போவுமே அமைதியாக செயல்படுவீங்க.
பழி தீர்க்கும் குணம் கொண்டிருந்தாலும் நேர்மை மிக்கவர்களாக இருப்பவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் என்று பார்க்கும்போது, குறிப்பாக அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 1, 2, 3, 9, 10, 11 இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. ஆள் சிவப்பு, மஞ்சள் இது ரெண்டும் அதிர்ஷ்ட நிறம். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகள். தெற்கு திசை உங்களுக்கு சிறப்பான செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய திசை. கல் என்று பார்க்கும்போது பவளக்கல் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்க்க பூனை போல இருந்தாலும் புலி போல பாய்வீங்க. வீரமானவர்கள், கடின உழைப்பாளிகள், எடுத்த காரியத்தை முடிக்காம விட்டவே மாட்டீங்க. எதிரிகளை வெல்பவர்களாக இருப்பீங்க. காரணம் 2ஆம் இடம் குரு தேவனின் வீடான தனுசு. இதனால தான் இப்படி இருக்கீங்க. பேச்சில் தேலின் சுபாவம் இருக்கும். பழகினால் தேன் போல இனிப்பவர்களாக இருப்பீங்க. கவலைகளையும் இசையையும் ரசிப்பவர்கள் நீங்கள். எந்த திட்டம் என்றாலும் ரகசியமாக தன்னகத்தை வைத்து கொள்வீங்க. எதிரிகளை எளிதில் வெல்பவர்களாக இருப்பீங்க. தன்னம்பிக்கையானவர்கள் நீங்கள். மிகவும் தாராள மனப்பான்மையும் மகிழ்ச்சியும் கொண்டவர்கள் நீங்கள். தனக்கு போகத்தான் தான தர்மம் செய்வீங்க. அப்படியாப்பட்ட ஒரு குணம் கொண்டவர்கள் நீங்கள். சத்தான சுவையான உணவுகளையே உண்பீங்க. உணவுக்காக அதிக கவனம் செலுத்துவீங்க. ஆரோக்கியமான உணவுகளையே தேடி சுவைப்பீங்க. இதெல்லாம் மிக பெரும் ஒரு வாழ்க்கையின் ரகசியம் என்று தான் சொல்ல வேண்டும். உணவுக்கு கவனம் செலுத்துவது போல உடை விஷயத்திலையும் கவனம் செலுத்துவீங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால சுகவாசி நீங்கள். சிகப்பு, மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நிறம். கருப்பு, நீலம் ஆகாத நிறம் என்பதையும் சொல்லணும். விருச்சகத்தை, உங்களுடைய விருச்சக ராசியை செவ்வாய் பகவான் ஆள்கின்றார். மேஷத்தில் ராஜதந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய விருச்சக ராசியில் உணர்ச்சி பிழம்பாக இருக்கின்றார். அதனால் ஊழல், அத்துமீறல்கள், அதிகார துஷ்பிரயோகங்களை ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கவே மாட்டீங்க. மதிப்பவர்களை மதிக்கக்கூடிய நீங்கள் மிதிப்பவர்களை மிதிக்கவும் தவற மாட்டீங்க. பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர் நீங்கள். இதனால் பிறருக்காக எதையும் விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு அவசியம். தனஸ்தானாதிபதி குரு பகவான் என்பதால் உங்களுக்கு பண பற்றாக்குறையோ பண தடையோ பெருசாக ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். யாருடைய பணமாவது உங்களுடைய கையில் இருக்கும். இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் வயதான காலத்தில் பண வசதியோடு இருப்பீங்க. ஏன்னா இதுதான் உங்களுடைய ரகசியம், வாழ்க்கையின் ரகசியம், கடவுள் எழுதிய ரகசியம் கூட சொல்லலாம். வாக்கு ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் குரு பகவானாகவே இருப்பதால் கல்வியோடு பூர்வீக நாணமும் அதிகம் இருக்கும். ஒரு சிலருக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகம் வரும். அரசாங்க வேலையோ அரசியல் துறைகளிலேயோ பணிபுரியும் வாய்ப்பு பெற்றிருப்பீங்க. செவ்வாய் பகவானே 1ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருப்பதால் உடல் நலம் சற்று பாதிப்படையக்கூடும். ஆனால் எளிதில் நோய் மறைந்தும் விடும். தீயினால் புண்கள், தழும்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. உஷ்ணத்தினால் வயிறு கோளாறுகள் ஏற்படும். உங்களுடைய விருச்சக ராசி காலச்சக்கரத்தில் 8ஆவது ராசியாக இருப்பதால் நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருப்பீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், அதாவது சுகபோக ஒரு வாழ்வு இருந்தாலும் சில நேரங்களில் பிரச்சனைகள், வேதனைகள், மன சஞ்சலங்கள் வரதான் செய்யும். அப்படியாப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு தான் மிக முக்கியமானது. குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களாகிய நீங்கள் இயற்கையிலேயே அதிக பக்தி கொண்டவர்களாக இருக்கீங்க. வேலை ஸ்தானத்தை 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வரும் சூரிய பகவானை தீர்மானிக்கின்றார். இதன் காரணமாக திருநெல்வேலியில் அருள்பாலிக்கும் நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வில்வத்தால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்ல வேலையும் உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மையும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுகபோகங்களோட ஒரு வாழ்க்கையை வாழணும். செல்வ செழிப்போட சிறப்பான ஒரு வாழ்க்கை நடத்தணும். குறிப்பாக இது தெரியாமல் இருக்காதீங்க. தெரிஞ்சால் நீங்கள் தான் ராஜா என்ற வகையில் பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. கடைசியாக வெங்கடேச பெருமாள், முருகப்பெருமான், அதாவது திருப்பதி வெங்கடேச பெருமாள், திருச்செந்தூர் முருகப்பெருமான் சென்று வழிபடுங்க. இத்திருத்தலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும்.
வாழ்க்கையையே அடியோடு மாற்றி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ உதவும் என்று தான் சொல்ல வேண்டும். விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சகம் ராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை பற்றியும் தங்களை பற்றியும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு சீரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்.